வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2024 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் பொது அறிவு தான் பார்க்குறோம். அதனோட கண்டினியூஷன்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஹத்திபோர்ட், ரேடியோ கேலக்ஸி, கஜ்ராஜ் சுரக்ஷா, ஜியோ கிளிப் சேவர். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, கஜ்ராஜ் சுரக்ஷா. கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவர கோயிலில் இல்லை? உதயகிரி குகை ஒடிசா, அஜந்தா எல்லோரா குகை மகாராஷ்டிரா, எலிபண்டா குகை மகாராஷ்டிரா, பாக் குகை மத்திய பிரதேசம். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, எலிபண்டா குகை மகாராஷ்டிரா. வங்க பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் எம்.கே. காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுரேந்திரநாத் பானர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர். விடை தெரியவில்லை. ஆன்சர் ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா, முகமது கவான், கிருஷ்ணதேவராயர், சமுத்திரகுப்தர். விடை தெரியவில்லை. ஆன்சர் பாமன் ஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசமடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன? தேவநாகரி, கரோஷ்டி, கியூனிஃபார்ம், ஹைரோக்ளைபிக்ஸ். விடை தெரியவில்லை. ஆன்சர் சி, கியூனிஃபார்ம். அடுத்த கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக. சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். ஸோ இது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் சரி. எந்த கூற்று சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க? 1 மற்றும் 2. அதாவது சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி கூறியுள்ளது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். அடுத்து, அரசு அமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றிய, மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ தான் சரியான கூற்று. கரெக்டான ஆன்சர் ஏ, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. அடுத்து கூற்று தான் கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ. அரசு அமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மானிய பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது கரெக்ட், எது சரின்னு பார்ப்போம். ஏ சரி, ஆர் தவறு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம். ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. விடை தெரியவில்லை. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே கரெக்டு தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். ஏ என்ன சொல்லியிருக்காங்க? அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். காரணம், தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம். அப்படின்ற 2 கூற்றுகளுமே சரியான கூற்று. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.